வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ரமணன், இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்துள்ளதாக கூறிய ரமணன், அதிகபட்சமாக பொன்னேரி, செங்குன்றத்தில் 2 சென்டிமீட்டரும், சாத்தான்குளத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவும் திரு ரமணன் தெரிவித்துள்ளார். இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. அது வலுப்பெறவில்லை, வெறும் தாழ்வு பகுதியாக மட்டுமே நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பெய்துள்ளது. மழை பெய்த அளவில் மிக அதிகமான மழை 2 சென்டிமீட்டர் பொன்னேரி மற்றும் ரெட் ஹில்ஸில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக சாத்தான்குளத்தில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நாளை அநேக இடத்தில் பெய்யும் என்ற காரணத்தினாலே வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது.